ஒரு அம்மா வந்து கண்மூடித்தனமா நம்ப வச்ச ஒரு பொண்ணு தான் இன்னைக்கு ஒரு ஃபேமிலிய நடுத்தெருவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும் யாரு அப்டின்ட்டு. ஆனா எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா, மனசு உடைஞ்ச மீனா ஒரு டிசிஷன் எடுக்குறா. ஆனா அத கேட்ட முத்து ஃபியூ மினிட்ஸ் அப்டியே எதுவுமே பேச முடியாம நின்னுட்டு இருக்கான். சிந்தாமணியுடைய சூழ்ச்சி எல்லாமே முத்து அண்ட் மீனாக்கு தெரிஞ்சிடுது. சிந்தாமணிட்ட டைரக்ட்டா போய் அவங்க நியாயம் கேட்குறாங்க. ஆனா கடைசில ஏமாந்து தான் வராங்க. சிந்தாமணி பத்தி எல்லா விஷயத்தையுமே முத்து விஜயாட்ட சொல்றான். அத கேட்ட விஜயா கோவப்படுறாங்க. இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பிகினிங்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு டென்ஷன் மோட்ல தான் போயிட்டு இருக்குது. ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா, வீட்ட சுத்தியே நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு ஃபைனலா முத்து அண்ட் மீனாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுது. அந்த உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது சிந்தாமணி தான் அப்படின்ட்டு. முத்துவும் மீனா டைரக்ட்டா சிந்தாமணிய பார்க்க போறாங்க. அப்போ ரோட்ல சிந்தாமணி நின்னுட்டு இருக்காங்க. அந்த சீன்ல பார்த்தீங்கன்னா 2 பேரோட ஃபேஸ்ல அவ்ளோ கோவம். இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு மனவேதனை எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. எங்க அம்மாவே ஏமாத்தி இந்த அளவுக்கு சூழ்ச்சி பண்ணியிருக்கே அப்படின்னு முத்து கேட்கும்போது அது சாதாரண கோவம் மாதிரி எல்லாம் தெரியல. ஃபேமிலிய காப்பாத்த வேண்டிய பொறுப்புல இருக்கிற கோவம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் முத்துவும் மீனாவும் நீங்க எங்க அம்மா பிளான் பண்ணி ஏமாத்திட்ட உன் சூழ்ச்சி எல்லாமே நாங்க கண்டுபிடிச்சோம். எங்களுக்கு இப்ப எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. நீ தான் எங்க அம்மாவுக்கு பணம் கொடுத்துருக்க. ஆனா அந்த ஃபைனான்சியர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாத்தி இருக்க. எதுக்காக இப்படி பண்ணன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி கொடுத்த ஆன்சர் தான் செம ஷாக்கிங். சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்மா என்னோட மாஸ்டரா தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாது. அதனாலதான் நான் இன்னொருத்தர் மூலமா கொடுத்தேன். இது ஃபைனான்ஸ்ல எல்லாருமே செய்யறதுதான். இதுல பெருசா ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப சாதாரணமா திமிரா சொல்லிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா எந்த கில்ட்டுமே இல்ல அவங்கள்ட்ட. அதுக்கு முத்துவும் மீனாவும் கோவப்பட்டு சிந்தாமணிட்ட பேசுறாங்க. அப்ப சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் உன் வீட்டுக்கு வச்ச சீலை நீக்கணும் அப்படின்னா, நீ என்ன தோக்கடிச்சு உட்கார்ந்துருக்கிறீல்ல அந்த பொசிஷன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு டைரக்டா கண்டிஷன் போடுறாங்க. சிந்தாமணி இந்த மாதிரி சொன்ன உடனே முத்து கோவப்படுறான். முத்து ஃபுல்லா உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நீ இப்படி துரோகம் பண்ணது இந்த பொசிஷனுக்காகவா அப்படின்னு திட்டிட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து பத்திரத்தை எப்படி வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நான் அப்படியே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். முத்துவோட மனசுல இருந்த நம்பிக்கை ஃபுல்லா இப்ப சிதறி போயிடுச்சு அப்படின்னு தெரியுது. ஆனா முத்து உடைஞ்சு போகாம என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பத்திரத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு அங்கிருந்து போறாங்க. அந்த சீன்ல முத்துவோட டிக்னிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்காங்க. அப்ப கூட சிந்தாமணி மீனாட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நீ எப்ப வேணும்னாலுமே அந்த பொசிஷன் ரிசைன் பண்ணன உடனே உங்களோட வீட்டை உங்களுக்கே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் முத்து மீனா வீட்டுக்கு வராங்க. ஆனா இமோஷனலா நம்மள ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணனது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல நடந்த சீன் தான். அப்பதான் விஜயாக்காக வேண்டி மீனோட அம்மா கட்டில் மத்த ஏர் கூலர் எல்லாமே வாங்கி வச்சிருந்தாலுமே விஜயா பாத்தீங்கன்னா இன்னுமே அதுல குத்தம் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இவங்களெல்லாம் ஸ்ருதியோட அம்மாட்ட விட்டுருக்கணும். இங்க கூட்டி கொண்டு விட்டது ரொம்பவே தப்பா போச்சு. ரொம்ப திமிராவே பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்து நமக்கு கூட கண்டிப்பா கோவம் வரும். ஏன்னா ஒரு பக்கம் மீனா ஃபேமிலிக்காக வேண்டி இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயா அத கூட அப்ரிஷியேட் பண்ணவே இல்ல. ஆனா நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா சிச்சுவேஷன் அப்படியே ஃபுல்லா சேஞ்ச் ஆகுது. சிந்தாமணி செஞ்ச சூழ்ச்சி எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லும்போது பாத்தீங்கன்னா விஜயா ஃபேஸ் அப்படியே ஷாக் ஆகுது. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கூட நம்பவே மாட்டேன் அப்படின்னு டிஃபெண்ட் பண்றாங்க. சிந்தாமணி அப்படி பண்ணிருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு எகெயின் அண்ட் எகெயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நாளா சிந்தாமணி கண்மூடித்தனமா நம்பி இருந்தாங்க. அதனாலதான் இப்பவுமே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலையும் முத்துவும் சேர்ந்து உண்மை சொல்லும்போது விஜயாக்கு ஃபைனலி அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு புரியுது. அண்ணாமலை விஜயா திட்டுறாரு. அதுக்கப்புறம் விஜய் இவங்க செஞ்ச தப்ப நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு சைலண்டா இருக்காங்க. உள்ளுக்குள்ள உடஞ்சு போற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இந்த எபிசோட்ல பிக்கஸ்ட் இமோஷனல் மொமெண்ட் கிளைமேக்ஸ் இதாதான் இருக்கும். மாடியில மீனா தனியா நின்னுட்டு சிந்தாமணி சொன்னது எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு அழுத்தத்தில் இருக்கா. அந்த சீன் பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருந்தாலுமே நம்மளோட மனசு ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. ஏன்னா மீனா ஒரு விஷயத்தை தான் யோசிக்கிறா. என்னாலதான் இந்த ஃபேமிலிக்கு இவ்வளவு பிரச்சனை வருதா அப்படின்ட்டு. அதனாலதான் மீனா முத்துட்டு மெதுவா சொல்றா. அப்ப முத்து அங்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். நான் வேணும்னா ரிசைன் பண்ணவா அப்படின்னு மீனா கேக்குறா. அந்த ஒரு டயலாக்ல மீனாவோட காதல் சாக்ரிஃபைஸ் ஃபேமிலிக்காக எதையுமே விட்டு கொடுக்குற மனசு எல்லாமே இருந்துச்சு. ஆனா முத்து உடனே கோவப்படுறான். ஏன்னா மீனா எந்த தப்புமே செய்யல. தப்பு செஞ்சது ஃபுல்லாவே சிந்தாமணி தான். அதனாலதான் மீனா அவளோட கனவையும் மரியாதை அதனால மீனா எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் முத்துவோட தாட்டே. இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சீரியல் ட்விஸ்ட் மாதிரி எல்லாம் இல்ல. நம்பிக்கை துரோகம் அது மாதிரி கில்ட் சாக்ரிஃபைஸ் எல்லா இமோஷன்ஸுமே மிக்ஸ் பண்ணி நம்ம மனசு ஹெவியா ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. இப்ப பிக்கஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீனா உண்மையிலேயே ரிசைன் பண்ணிடுவாளா இல்ல முத்து சிந்தாமணி எதிர்த்து டைரக்டா பெரிய முடிவு எதுவும் எடுப்பானா? இதுதான் நெக்ஸ்ட் எபிசோட ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்க போகுது. இப்படி எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உடஞ்சு போன விஜயா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அழுதுட்டு நிக்கிற மீனா, ஒரு ஃபேமிலியோட நிம்மதிக்காக வேண்டி இன்னும் எவ்வளவுதான் சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.